2026 நடக்கும் இந்த தேர்தல் 2031 ஆண்டுக்கான முக்கியமான தலைவர்களை நம்ம கண்ணில் காட்ட போற ஒரு தேர்தலா தான் நான் அதை நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திமுக இப்ப இருக்கிற ஸ்டேஜ்ல இந்த தேர்தலை வீணா ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுல பெரிய மாறுதல் ஒண்ணும் நடக்காது. ஏன்னா எதிர்கட்சியில் எதுவும் ஒன்னா இல்ல, அது பல ஓட்டுகள் சிதற வாய்ப்பு இருக்கு. அதனால திமுக ரொம்ப ஈஸியா இந்த வாட்டி ஜெயிச்சுட்டு போயிடும் அப்படின்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா 2031 இதே மாதிரி ஈஸியா இருக்காது திமுகவுக்கு. அப்ப ஒரு பல தலைவர் மீண்டு எழுந்து மேல வரணும், வந்தாதான் இந்த மாதிரியான ஒரு சூழல் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதன் வகையில 2031 உருவெடுக்க போகும் முக்கியமான 3 தலைவர்கள் நான் பாக்குறதுல முதல்ல பாக்குறது, இன்றைய தேர்தல முதல்ல பாக்குறது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு திமுக பரம்பரையில் வரும் ஒரு தலைவர். அது நீங்க என்ன இவர் போய் தலைவர்ன்ற என்னப்பா அவ்வளவு என்னப்பா பண்ணிட்டாரு, அவ்வளவு என்னப்பா செஞ்சுட்டாருன்னா, தலைவர் அப்படின்றவர் எப்படின்னா அந்த கட்சி தொண்டர்கள் ஃபர்ஸ்ட் அவர் ஏத்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு தலைவருக்கான தகுதி. அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ஃபர்ஸ்ட் அண்ணாவை தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து திரு முத்தமிழறிஞர் கலைஞரை கலைஞர் கருணாநிதி அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கு அடுத்து இன்று இருக்கும் நம்முடைய அன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தாங்க, அப்படியே அவரை ஃபாலோ பண்ணாங்க. இப்போ அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர் அடுத்த தலைவரா நினைக்க ஆரம்பிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க கட்டி காப்பாத்தின அந்த தொண்டர்களை தன்னுடைய கட்டுக்கோப்புல தன்னுடைய பாசத்துக்கு இடையில எப்படி இத்தனை பெரிய தலைவர்கள் அந்த தொண்டர்களை தன்னுடைய ஒரு கட்டுப்பாட்டுல தன்னுடைய வாய்ஸ் தன்னுடைய வேலையால கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்களோ அதை மட்டும் அவர் வச்சிருந்தாலே அவர் ஒரு பெரிய தலைவரா 2031 உருவெடுத்துருவாரு. அது தொண்டர்கள் மத்தியில அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு போயிடுது. சரி, இது மட்டும் போதுமா? ஒரு முதல்வர் 2031 ஒரு முதல்வர் ஆகிறதுக்கோ இல்ல ஒரு பெரிய தலைவர் ஆகிறதுக்கோ இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. இது மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் வாங்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுல நான் பார்த்த மட்டும் இங்க ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. நான் ஏன் உதயநிதி ஸ்டாலின் சாரை பெருமையா பேசணும் அப்படின்னு சொன்னா, ஒன்னும் ஒரு பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் விளையாட்டுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ற ஆளு. நாங்களாம் ரொம்ப இடத்துல விளையாடி இருக்கு, சின்ன வயசுல எல்லாருமே விளையாடுவாங்க. அப்போ இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா இவர் தன்னுடைய துறையில், அதாவது இவர் தமிழரா, திராவிடரா, இவர் நல்லவரா கெட்டவரா, எல்லாருக்குமே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அட் லாஸ்ட் மக்களுக்கு என்ன பயன் வந்தது அப்படின்றதான் எல்லாருமே பார்ப்பாங்க. அவர் நம்மளுக்கு இப்ப இனத்தின் வகையில பாத்தீங்கன்னா அவரை ஒரு மாதிரி பேசுவாங்க, மொழியின் வகையில ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, சிலர் ஜாதியின் வகையில ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம அப்படி எல்லாம் பேசல. இந்த தலைவர் என்ன செஞ்சாரு, மக்கள் மத்தியில் எப்படி உட்கார போறாரு அப்படின்றதுதான் இந்த டாபிக்கினுடைய முக்கியமான அம்சம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோக்கல் கிரவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு விளையாட்டு கூடங்கள்லாம் பாத்தீங்கன்னா மண் தரையோ அப்படி இப்படி இருந்த பல விளையாட்டு ஒரு விளையாட்டு திடலாவே அவர் மாத்தி அவருடைய துறை விளையாட்டுத்துறை அமைச்சர். அவரு அந்த துறையில எந்த அளவுக்கு இப்ப சாதாரணமா இருக்கிற ஒரு கிரவுண்டு நீங்க இப்போ ஷெனாய் நகர் அப்படின்னு சொல்லி எங்களோட திருவிக்கா ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன். அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட் எவ்வளவு ஒரு மாடு சாணம் போய் அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கான எந்த விதமான முக்கியத்துவமே இல்லாத ஒரு கவர்மெண்ட் இதுவா பள்ளியினுடைய ஒரு இதுவா இருந்தது, லேண்ட் விளையாட்டு இடமா இருந்தது, திடலா இருந்தது. அது இன்னைக்கு நம்ம போய் எதேச்சியா நம்ம போய் பார்க்கும்போது அதை ஒரு அயல் நாட்டு விளையாட்டு திடல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அது சிறப்பா மாத்திருக்கார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி நான் பல கிரவுண்ட் சென்னையிலேயே பார்த்தேன். அது அப்படி அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் இருக்கிற நண்பர்களும் கண்டிப்பா தெரியும். அவர் பல விஷயங்கள் விளையாட்டுத்துறைக்கு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரு அஜித்குமார் அவர்கள் கார் ரேசிங்ல இன்னைக்கு ஃபாரின்ல வின் பண்ண உடனே தமிழக அரசுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி சொன்னாங்க. அஜித் சார் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்றாரு அப்படின்னா ரொம்ப சர்வசாதாரணமா ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்ற மாட்டாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, சென்னையில எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. ரோடெல்லாம் ரேஸ் மாதிரி மாத்திட்டாரு. ஒரு கார் ரேஸ் பண்ணாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க.
ஆனா அந்த விளையாட்டுக்கு ஒரு விளையாட்டு அப்படிங்கும்போது அந்த விளையாட்டுன்ற அந்த ஒரு ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அவ்வளவு தூரத்தை வந்து அவர் வந்து அந்த கார் ரேஸ் பண்ற மாதிரி மாத்தி அவருடைய துறையை சேர்ந்த அந்த விளையாட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து அதை மெருகேற்றி அவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணார். தன்னுடைய துறை சார்ந்த ஒரு விஷயமா பண்ணாரு. அப்புறம் இந்த செஸ் உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, மகாபலிபுரத்துல எவ்வளவு கோலாகலமா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து நம்ம என்ன கிண்டல் பண்றோம் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஆஸ் பர் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர். தன்னுடைய துறையில வந்து என்னெல்லாம் சிறப்பா செய்ய முடியும் யோசிச்சு என்ன பண்றாரு, அந்த மாதிரியான ஒரு செஸ்ஸை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து நடத்தி காமிச்சாரு. அதுல பல கான்ட்ராவர்சி இருக்கு. கூப்பிடாத பிரதம மந்திரி கூப்பிட்டாரு, கேலோ இந்தியாவில ஹிந்தி வார்த்தையெல்லாம் போட்டாரு. அதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அதெல்லாம் அரசியல், அது வந்து விளையாட்டுத்துறைக்கு அப்பாற்பட்டது. ஆனா அவர் எடுத்த அந்த விளையாட்டு அமைச்சர்ன்ற அந்த பதவியில இருந்து அவர் பல விஷயங்களை பண்ணாரு. அந்த பல விஷயம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இளைஞர்கள் மத்தியில வந்து ரொம்ப நம்ம நினைக்கலாம், அவரும் நம்ம ஒரு பப்ளிக் ஆனது மட்டும் தான் நீங்க பேசுறீங்க, பப்ளிக் ஆகாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த இடத்துல. அதனால பாதிக்கப்பட்டவன்னு இருக்கலாம், சந்தோஷப்பட்டவன்னு இருக்கலாம். பட் விளையாட்டு அப்படின்ற ஒரு தொழில இருந்து ரொம்ப பேர் வந்து இவருடைய இந்த முயற்சி வந்து ரொம்ப பேர் பாராட்டிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப கூட குகேஷ் அப்படின்றவர் வந்து செஸ்ல வந்து தொடர்ந்து வந்து பல பட்டங்களை வென்றிருக்கிறார். பட்டங்கள் வெல்லும் போதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லா முதலமைச்சரும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இவர் ரொம்ப ஆத்ம கேர் எடுத்து ரொம்ப பண்றாரு. இவர் கிரிக்கெட்டுக்கு மட்டும் பண்ணாம மற்ற விளையாட்டு துறைகளுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறாரு. சோ இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நல்ல பேரு, விளையாட்டு அந்த அமைச்சர்கள் அந்த விளையாட்டுத்துறை சம்பந்தப்பட்டவங்க மத்தியிலையும் அவருக்கு நல்ல பேரு. அப்புறம் வந்து பொதுமக்கள் மத்தியில வந்து அவர் ஏற்கனவே ஒரு அறிமுகமான ஒரு சினிமா நடிகர். அவர் நீங்க போய் பார்த்து பேசும் போதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அப்படியே பெரிய தலைவர் மாதிரிலாம் அவர் பேசுறது இல்லை. சாதாரண ஒரு மனுஷன் மாதிரி சாதாரணமான ஒரு ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசுறாரு. அது வந்து பொதுமக்கள் பல பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதனாலுமே வந்து உதயநிதி ஸ்டாலின் மேல விருப்பப்படுற மக்கள் வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க. திமுக விரும்பின அபிமானிகள், அது திமுக கட்சிக்கார இல்லாம விரும்பின அபிமானிகளும் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து லைக் பண்றாங்க. சோ 2031 2026 எலெக்ஷன் வந்து அதுல இருந்து யார் அடுத்த பெரிய தலைவர்களா மாற போறாங்க அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அதுல வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான ஆள் வந்து உதயநிதி ஸ்டாலின். 2031 எலெக்ஷன் வந்து முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அவரு வேணுமா வேணாமா அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் கேட்க போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவரா 2031 உதயநிதி ஸ்டாலின் உருவெடுப்பாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லாரும் ஏதோ பேசி 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 எப்ப பார்த்தாலும் அந்த ஏதோ ஒரு பிரஸ் மீட்டிங் ஏதோ பேசி அவங்க பப்ளிக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் விஜய் கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இதுல பேசுறாரு, அண்ணாமலை ரொம்ப பிரஸ்ல பேசுறாரு, சீமான் சார் எப்பயும் டெய்லி பேசுறாங்க. ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப பெருசா வெளில வரதில்ல. அவர் தன்னுடைய அது ஒரு வேற ரூட் ஒண்ணு பிடிச்சிக்கிறாரு, அமைதியா சிலதை ஜெயிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டை பிடிச்சிக்கிறாரு. அவர் சொன்ன பல விஷயம் செய்யல, அது வேற விஷயம். எத்தனை நீட்டை பத்தி பேசினார் அதை செய்யல, ரொம்ப விஷயம் செய்யல. நம்ம நெகட்டிவ் பத்தி பேசல. இந்த மாதிரி விஷயங்களால அவர் 2031 மீண்டும் பெரிய தலைவரா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ 2026 எலெக்ஷன் வந்து அவருக்கு 2031 ஒரு பெரிய தலைவரா மாறணும் அப்படின்னா 2026 இப்ப நடக்க போற இந்த எலெக்ஷனை வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி அவங்க அப்பாவுக்கு வெற்றி தேடி கொடுத்தாருன்னா 2031 உதயநிதி ஸ்டாலினை வைத்துதான் அந்த காலகட்டத்தில் நடக்கும் தேர்தல் நடைபெறும் என்பது என்னுடைய கணிப்பு.